எங்க இருந்து பேசுறீங்க? சத்தியமங்கலத்துல இருந்து பேசுறேங்க மேம். உங்க பேரு? விக்னேஷ் மேம். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேம் கேட்க போறேன். உங்களோட பிறந்த தேதி சொல்லுங்க. 6/12 1995. 1995. பிறந்த நேரம் சொல்லுங்க. 7:11 PM. 7:11 PM. சரியா? ஆமாங்க. பிறந்த ஊர்? சத்தியமங்கலம். உங்களுடைய கேள்வி. சத்தியமங்கலம். சரிங்க. உங்களுடைய கேள்வி நீங்க குருஜி ஆயிட்ட கேளுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. கடைசியா ஈரோடு மாவட்டத்துல புத்தக வெளியீட்டுல பார்த்ததுங்க உங்களை. பாத்தீங்களா? ஆமாங்க ஐயா. சரி. ஜோதிட ஆர்வம் உங்களுக்கு ஏன் வந்தது? ஈரோடு மாநாட்டுக்கு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஜோதிட ஆர்வம் தான். ஜாதகப்படி உங்களுக்கு ஏன் வந்தது? ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி பொது கேள்வியில் எனக்கு பதில் சொல்லியிருந்தீங்க ஐயா. அப்ப அதுல இருந்து நான் உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். சரி. ரொம்ப நல்லா இருக்குங்க. அருமையான பௌர்ணமி யோக ஜாதகம். அதாவது கார்த்திகை பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறீங்க ரோகிணி நட்சத்திரத்துல இல்லையா? மிதுன லக்னம். மிதுன லக்னம். லக்னாதிபதி கூடுதல் சுபத்துவம் புதன். புதன் எப்ப வலுத்துட்டாரோ ஒருவருக்கு அறிவு சார்ந்த ஞானம் சார்ந்த அமைப்புகள் வந்துடும் அடிக்கடி சொல்றேன் இல்லையா? ஆக பௌர்ணமி யோகத்துல சந்திர அதியோகத்துல குரு சுக்கிரன் புதன் மூவருமே இருக்கக்கூடிய நல்ல யோக ஜாதகம். ராகுதிசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற சந்திர அதியோகத்துல கிரகங்கள் இருந்தாலும் கூட அந்த சந்திர அதியோகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய தசை வரணும். 2027 இருந்து குருதசை உங்களுக்கு ஆரம்பிக்குது. அந்த 2027 இருந்து குருதசையிலிருந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரியான மிகப்பெரிய நல்ல மாற்றத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ ராகுதசை உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய யோகத்தை செய்யாது. புதனுடைய வீட்டில் கன்னியா வீட்டில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு நிலையில் புதனை போல பலன் தருவார் என்றாலும் கூட ராகு கூடுதல் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அதாவது 4வது கேந்திரத்தில் அவர் கன்னியாராகவாக இருக்கிறது பெரிய அளவில் சோதனைகளை தராது. ஆனால் யோக தசை குருதசை தான். என்ன கேட்கணும் ஐயா? மேரேஜ் எப்பன்னு கேட்கலாம்னு இருக்குங்க ஐயா. இப்போ எனக்கு 7ல செவ்வாய் இருக்குதா இல்லையான்னு எனக்கு 7ல் செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் இருக்கு. இந்த உடனே செவ்வாய் தோஷம் அப்படி இப்படின்னு கொண்டு வந்துட வேண்டாம். 7ல் செவ்வாய் சுக்கிரனோடு தானே சேர்ந்து இருக்கிறார். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையா இருக்குல்ல. 6-7 கூடியவர்கள் பரிவர்த்தனையா இருக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அது தோஷம் இல்லை இல்லைங்க. ஐயோ தோஷம், செவ்வாய் தோஷம். உடனே ராகு அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு என்னை பின்பற்றுகிறவர்கள் ஜோதிடத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் என்னை ஃபாலோ பண்ண வந்துட்டீங்கன்னாலே இந்த செவ்வாய் தோஷம் ராகு தோஷத்துக்குள்ளே தயவு செய்து வந்துடாதீங்க. உண்மையில் ராகு தோஷம் செவ்வாய் தோஷன்றதுலாம் இல்லவே இல்லை. அது அத்தி பூத்தார் போல லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே பலன் தரக்கூடியது. இங்கே ஒரு பெரிய மாயை வந்திருக்கு தமிழ்நாட்டில். 7ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய், 12ல் ராகு, இது ஒரு லக்னத்தில் ராகு இருந்தால் ராகு, 7ல் ராகு இருந்தால் ராகு. அதே இந்த அடிக்கடி கிண்டல் பண்ணவனே இதே மாதிரி பெட்ரோமாக்ஸ் லைட்டு தான் வேணுமான்னு கவுண்ட் பண்ணி கேட்குற மாதிரி அதே செவ்வாயை கொண்டு வந்து வைக்கணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்ததா? நடக்குமா? என்னமே அப்புறம் என்ன, செவ்வாய் தசை முடிஞ்சு போச்சுல. செவ்வாய் தசை உங்களுக்கு 13 வயசுல முடிஞ்சு போச்சு. செவ்வாய் 7ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதியாக இருந்தால் கெடுப்பார். அப்படின்னா அது 13 வயசுக்குள்ள கெடுக்கணும். 13 வயசுக்குள்ள உங்களுக்கு பொண்டாட்டியே இல்லையே. கரெக்ட் தானே? ராகு தசை பிற்பகுதியில தான் உங்களுக்கு யோகம். அதாவது இப்ப என்ன வயசாகுது? 27 வயசாகுது இல்லையா? குரு தசையில உங்களுக்கு தகப்பனாயிடுவீங்க. சந்திர அதியோகத்துல குரு 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட அவர் 7ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகிறார். ஆகவே குரு தசையில உங்களுக்கு கையில குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த அமைப்பின் அடிப்படையில் 18/10/2024 29 வயசுல தான் கல்யாணம் ஆகும். 29 வயசுல 30 வயசு ஆயிடும். சந்திரபக்தியில தான் கல்யாணம் உங்களுக்கு. சந்திரபக்தியில தான். தொழில் இப்ப படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஐயா. ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சான்ஸே இல்ல. அவயோக ராகு திசை உங்களுக்கு யோக திசை இல்ல. தேவையில்லாம மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சீங்க. உங்களுக்கு புதன் தான் அதிக சுபத்துவம். சாஃப்ட்வேர்ல தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எதுல ஒர்க் பண்றீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு. அதைத்தானங்க நானும் சொல்றேன். அவயோக திசையில தேவையில்லாததை படிப்பீங்க. சுபத்துவமான கிரகத்துடைய தொழில் தான் வரும்னு உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன் இல்லையா? ஆமாங்க ஐயா. புதனுடைய துறைகளில் தான் நீங்கள் இருப்பீங்க. புதன் தானே உங்களுக்கு சந்திரனுடைய அதியோகத்தில் பௌர்ணமி சந்திரன் 2 குருவோடு புதன் சேர்ந்திருக்கிறார்ன்றதான் உண்மை. இங்கே வீடு கொடுத்தவன் வரி பரிவர்த்தனையான அமைப்பில்